குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ கோரக்கர் சித்தர் அவர்கள் அருள் செய்த சந்திர ரேகை 200 பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போற பாடல் 77. பாரிலுயர் இருபரினர் பரமநாதன் பதமினிய சோதி ஒளி சூற்றம் கண்டு வீரியமாய் செய்யபேரி முழக்கத்தோடே விதவிதமாய் சித்தாடி வினைகள் தீர்த்து பேரினிய ஆத்துமத்தின் நிலை கண்டோங்கி பிரபலமாய் பேரின்ப நிட்டை கோடி சீரிவரும் கூற்றுவனை செய்யங்கொண்டோங்கி சிறந்த உயிர் அழியாது வாழ்வான் மெய்யே. அப்படின்னா மகர லக்னத்தில் பிறப்பவன் இப்பாருலகில் சிறந்த புகழ் உடனே உயர்ந்து வாழ்ந்திருப்பான். வாசி என்னும் நற்குதிரையில் ஏறி பரம்பொருளை சேர்ந்து நாதனாகிய ஈசன் திருவடியில் இன்பமுடன் இருப்பான். சுற்றுமத்தை கண்டு இனிய சோதி ஒளி ஒன்றையே தீரமுடன் பற்றி தியானித்திருப்பான். உலகையே செய்யபேரி முழக்கத்துடன் கொட்டி அழைத்து வீரமான சித்தாடல்களை எல்லாம் விதவிதமாய் செய்து காட்டி வியக்க வைப்பான். உலகோரின் வினைகளையும் பிணிகளையும் ஒரு கணத்தில் தீர்த்து வைப்பான். பெருமைகள் நிறைந்த பிறவியின் இனிய பயனாகிய ஆன்மாவின் நிலை கண்டு உயிரை வளர்த்து ஓங்கு புகழ் உடனே பிரபலமாயிருப்பான். பேரின்பம் தரும் தவத்தால் கோடி நின்று உயிரை கொண்டு போக வரும் யமனை வென்று எப்போதும் இளமையுடன் சிறந்து உயிர் அழியாது உண்மையாய் வாழ்வான். இது உண்மையே. பாடல் 78. மெய்யோடு மதிமுடவன் கலந்தானாயின் மேதினியில் ஆயுள் மிக ஓங்கி நிற்பான். பொய்யில்லை பூவுலகில் ஆயுள் ஓங்க பூரணமாய் யோகத்தில் நிட்டை கொள்வான். ஐயமின்றி இல்லறத்தில் இருந்தே சித்து அறிந்து மன களிப்பாலே அசடு நீக்கி நொய்வின்றி பிறப்பு இறப்பு அதனை நீத்த நீநிலத்தில் ஞான சித்தனாகி வாழ்வான். இவ்வுண்மையோடு சந்திரனில் சனி கலந்து நின்றிருந்தால் இப்பூவுலகில் நிறைந்த ஆயுளுடன் சிறந்து விளங்குவான். இவை யாவும் பொய்யில்லை மகனே. மேலும் இப்போவுலகில் தன் ஆயுளை பெருக்க முழுவதுமாய் யோகத்தில் இருந்து பூரணமான பொருளில் எப்போதும் தியானத்தில் ஈடுபட்டு இருப்பான். எந்தவித பயமோ சந்தேகமோ இன்றி திடமாக இல்லறத்தில் இருந்து கொண்டே சித்தமதை அறிந்த சித்தனாகி மனத்தில் உள்ள மாசுகளை யாவும் நீக்கி நோய் நொடி இன்றி வாழ்வான். மிக்க மகிழ்ச்சியுடன் யோகஞான சாதனைகளை புரிந்து பிறப்பையும் இறப்பையும் நீத்து இரவா நிலை பெற்று இம்மாநிலத்தில் நீண்ட காலம் இருந்து ஞான சித்தனாக வாழ்வான். பாடல் 79. வாழ்வுடைய மன்னன் என வணங்கி போற்றி வகுத்துரிய உடல் ஆவி நீங்கா வண்ணம் தாழ்மையற திங்களினை தடத்தே கண்டு தாயினிய பார்வதியின் வரந்தான் பெற்று ஆழ்மையுறும் மரளியினை அடித்து ஓட்டி அணைந்து வரும் வாசியினை வசமாய் கொண்டு உள்வினைகள் அகற்றி இந்த உலகில் தானே உலாவிடுவன் குணங்கள் கொண்டு மகரத்தோனே. மரணமிலா பெருவாழ்வு உடைய மன்னவனாக மற்றவர்கள் வணங்கி போற்றும் வண்ணம் வாழ்ந்திருப்பான். யோக ஞானத்தில் வகுத்து வைத்த வழிகளை யாவும் அறிந்து உடலை விட்டு உயிர் நீங்கா வண்ணம் உண்மையில் உழைத்திருப்பான். தாழ்மையுறாமல் உயர்ந்து சந்திரனை சூரியனில் இணைந்து சுழுமுனையின் வழியை கண்டு இன்ப அமுதம் ஈயும் தாயாகிய பார்வதியின் அருள் வரம் பெற்று திகழ்வான். மேலும் அத்தாயின் திருவடியிலேயே ஆழ்ந்து தவம் புரிந்த யமனை வென்று மாயையை விரட்டி அடிப்பான். சந்திரனும் சூரியனும் அணைந்து சுழுமுனையில் ஏறும் வாசியினை வசப்படுத்தி அதனை கொண்டே ஊழ்வினைகள் யாவையும் அகற்றிடுவான். இவ்வுலகில் தன்னை அறிந்த தலைவனை சேர்ந்த நற்குணவானாக உலா வருவான். மகர லக்னத்தில் சனித்தவனின் குணங்கள் இவைதாம் என்று அறிந்து கொள்ளுங்கள். பாடல் 80. மகரமென்று லக்னத்திற்கொன்பானில் மதியவனும் தனித்து உரிய யோகனாகி தகைமையற குருவோடு ஐந்திற்கோளும் தாழ்மையின்றி மேடத்தோன் கூடி நின்றால் அகமினிய அட்டாங்க யோக ஞானி ஆறுலகில் அரன்றனையே அறிவான் சித்தன் இகமகில இவன் வயது செப்பொன்னாது இறப்பினோடு பிறப்பற்ற உயிர்தான் காணே. லக்னம் மகரமாக உள்ள சாதகத்தில் 9ஆம் வீட்டில் சந்திரன் தனித்து நின்றும் 5ஆம் இடத்தில் குருவும் செவ்வாயும் கோடி நிற்கும்படியான சாதகத்திற்கு உரியவன் உள்ளம் இனிக்கும் உத்தமனாக அட்டாங்க யோகங்கள் யாவும் அறிந்த ஞானியாவான். உயிரை உணர்ந்து அதில் உலவும் ஈசனை பற்றி நின்று தவம் புரிபவன் சித்தனாக விளங்குவான். இகத்தில் மகிழ்வுடன் வாழும் இவன் உருவை கொண்டு இவன் வயதை சொல்ல முடியாது. இவன் இறப்பையும் பிறப்பையும் அற்ற சாகா நிலையடைந்த உயிர் என்பதை கண்டு கொள்ளுங்கள்.